அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்றைய தலைப்பு ராமர் இருக்கும் இடமே அயோத்தி. படலம் நகர்நீங்கு படலம். கைகேயியோட வரத்துனால ராமர் வனவாசத்தில் இருக்கிறாரு. அப்போ லக்ஷ்மணன் நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லி அவரும் கிளம்புறாரு. அதுக்கு ராமர் சொல்கிறாரு, தந்தை முன்பு இருந்தது போல இப்போ இல்லை, அன்னையரும் வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ நீனும் என்னோட வந்துட்டினா அவங்களுக்கு யார் துணையாக இருக்கிறது, அதனால நீ வர வேண்டாம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு லக்ஷ்மணன் சொல்கிறாரு, நீர் உல எனின் உல மீனும் நிலமும் பார் உல எனின் உல யாவும் பார்ப்புரின் நார் உல தனு உளவாய் நானும் சீதையும் ஆர் உளம் எனின் உல அருள்வாய் என்றான். தண்ணி இருக்கிற இடத்துல தான் நிலமும் மீனும் இருக்கும். அது போலத்தான் நீங்கள் இருக்கிற இடத்துல நானும் சீதையும் இருப்போம். உங்களை பிரிந்து நாங்கள் எப்படி உயிர் வாழ்வோம் அப்படின்னு லக்ஷ்மணன் ராமரை பார்த்து கண்கலங்க கேட்குறாரு. கர்ம சக்தியோட பயனால் ராமரால் எதுவும் பேச முடியலை. சிறிது நேரம் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, சரி நீனும் வா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ராமர் லக்ஷ்மணன் 2 பேரும் இப்போ கிளம்புறாங்க. அப்போ சீதையும் கிளம்பி வராங்க. அதுக்கு ராமர் பார்த்துட்டு சொல்கிறாரு, சீதா நீ அங்கே வர வேண்டாம், காடோ சுடும் அப்படின்னு சொல்கிறாரு. சீதா தேவி கேட்குறாங்க, எதனால் என்னை அங்கே வர வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அங்கே சிங்கம் புலி விலங்குகள்லாம் இருக்கும், அதனால் என்னை வர வேண்டான்னு சொல்கிறீங்களா? நீங்கள் ஒரு அல்ப வீரரா? என்னோட தந்தை உங்களை தப்பாக எண்ண மாட்டாரா அப்படின்னு கேள்வியாக ராமரை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு ராமர் சொல்கிறாரு, இல்லை சீதா, நீயோ மென்மையானவள், அங்கே வந்தினா காடு ரொம்ப சூடும், அதனால நீ தாங்க மாட்ட, நீ வர வேண்டாம் அப்படின்னு சீதா பிராட்டியை பார்த்து ராமர் சொல்கிறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, நின் பிரிவினால் சுடுமோ பெருங்காடு, என்னோட கால் சுடுன்னு நினச்சிங்களே, ஆனால் உங்களை பிரிந்து வாழ்ந்தா என்னோட மனமானது எவ்வளவு சுடும் அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்கிறாங்க. ராமர் நாட்டாள்னாலும் காட்டாளுனாலும் ராமர் இருக்கிற இடம் தானே எனக்கு அயோத்தி அப்படின்னு ரொம்ப கண்கலங்க ராமரை பார்த்து சொல்கிறாங்க. இதை பார்த்த ராமர் சொல்கிறாரு, சரி நீனும் என்னோட வா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ராமர் லக்ஷ்மணன் சீதா தேவி 3 பேரும் கடகம் நோக்கி போகிறாங்க. வழி நடுவில் அயோத்திய மக்கள் கண் கலங்குறாங்க. பெரியவர்கள், குழந்தைகள், சிறியவர்கள், பறவைகள், விலங்குகள்னு எல்லாரும் அழுகிறாங்க. அப்போ ராமர் லக்ஷ்மணன் சீதா தேவி 3 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. இதை கம்பர் அழகான வர்ணனையில் சொல்கிறாரு, கருவில் உருவாகாத குழந்தை கூட ராமர் வனவாசம் செல்றதை நினச்சி அழுகுது அப்படின்னு சொல்கிறாரு. இது மூலியம் அயோத்திய மக்களுடைய நிலையே நம்ம அறிய முடிகிறது. இதுவே ராமர் இருக்கும் இடம் அயோத்தி ஆகும். நன்றி, வணக்கம்.